ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய 13th எபிசோடு தான் பார்க்க போறோம். போன எபிசோட் லாஸ்ட்ல ஹீரோ மலையிலே நனைஞ்சிட்டு வராரு. இதை பாக்குற ஹீரோயினும் கொடை நீட்டுறாங்க. ஹீரோ எதுவுமே பேசாம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டு, உனக்கு என்னாச்சு, இப்பெல்லாம் நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற, எதனால என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ சிரிச்சுட்டே இருக்காரு. உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். நான் பண்றது சரியா தப்பா எதுவுமே எனக்கு தெரியல. பட் உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஐ திங்க் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இங்க ஜீஹோ டைரக்டர் லீ கிட்டே என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கப்புறம் எதுவும் மறைக்க முடியாதுன்ட்டு லீயும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இப்போ இங்க இருக்கிற ஹீரோ வேற யாரும் இல்ல, உங்க அப்பா தான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. ஆனா ஏன் அவருக்கு என்னையும் எங்க அம்மாவையும் தெரியல, லீயும் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவன் காணாம போறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவன் டைம் டிராவல் ஆயிருக்கான். அந்த ஒரு வருஷத்துலதான் பூகிய டேட் பண்ணிருக்கான். இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், அவன் உன் அப்பான்னு. உடனே இவனும் அவருனே என் அப்பா கிடையாது, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா அண்ட் ஒரே ஒரு அப்பா தான், அது நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். இங்க இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்க. அப்போ ஹீரோ கேக்குறாரு, எதுக்காக எப்ப பார்த்தாலும் முடிய கட்டிட்டே இருக்க, லூசார் விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. ஏன் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பே பின்னாடி ஒரு கார் வர இவரும் ஹீரோயினோட கையை பிடிக்கிறாரு. இதே சாக்கா வச்சு ரெண்டு பேரும் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களும் இன்டைரக்டா ஹீரோவை பிடிச்சிருக்கிற விஷயத்த சொல்றாங்க. அடுத்த நாள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஆப்போசிட்ல பேசினவங்களோட குரலை கேட்ட உடனே ஹீரோயினோட முகமே மாறுது. கூடவே போன் எடுத்துட்டு அவங்களோட ரூமுக்கே போயிடுறாங்க. ஹீரோ ஒன்னும் புரியல. அதனால கிரில் கிட்ட கேட்கும் போது கிரில் சொல்றாரு, அது போன் பண்ணது வேற யாரும் இல்ல, ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அந்த பையனை இவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே லவ் பண்ணிருக்கா. இதை கேக்குற ஹீரோவும், சே பாவம்ல, இது எவ்வளவு பெரிய சீட்டிங் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஆக்சுவலா எங்களோட லவ் மேட்டர் நான் வீட்டுல சொல்லிட்டேன், அவங்களும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சோ நாங்க சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்ல, நீ கல்யாணம் பண்ணு, பண்ணாம போ, இதெல்லாம் ஏன் கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. லியோட ரூம்ல நம்ம ஜீஹோவுடைய ஆல்பம் இருக்கு. அவனுடைய சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் போது ஜீஹோவும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட் இல்லையா, சோ ஹீரோயினோட போட்டோவும் அதுல இருக்கு. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஹேர் பேண்ட் ரிமூவ் பண்ணிட்டு லூசார் விட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் காஃபி வாங்குறதுக்காக வெளியே போக அப்ப ஹீரோ பாக்குறாரு. ஹீரோயின் அவங்களுக்காகவும் அவங்களோட கொலீக்ஸ்க்காகவும் காஃபி வாங்குறதுக்காக வெளியே போறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு சடனா ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பார்க்க ஒரு தடவை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு, இந்த காஃபி மேக் பண்ற மிஷின் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 12 மில்லியன் வான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஞாபகம் வந்த உடனே ஒருத்தன் இருக்கான், எனக்காக அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவான், என் கூட மட்டும் வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. இங்க பார்க்கு ரொம்ப டயர்டா இருக்கு, காஃபியை குடிப்போம் அப்படின்ட்டு வர அவர் வாங்கி வச்ச மிஷின் அங்க இல்ல. ஆமா இது எங்க போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோ என்னமோ அவர் காசு போட்டு வாங்கி கொடுத்த மாதிரி, இனிமே நீங்க வெளியே போய் தான் காஃபி குடிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல, உங்களுக்கு எப்ப குடிக்கணும்னு தோணுதோ இதுல போட்டு குடிங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயினோட கொலிக் போன்ல பேசுற விஷயத்த நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அவங்க வீடு காலி பண்றாங்க போல, அந்த வீடு இப்ப ஃப்ரீயா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுட்டு ரெண்ட் எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க நம்ம லீ திரும்பவும் அவருடைய ஏஜென்சியை ஓபன் பண்றதுனால அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பூகிட்ட கேட்டுட்டு இருக்காரு, நீ என்ன இங்கே இருக்க, ஸ்டார் பெஞ்ச் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீ போகலையா அப்படின்னு கேட்க, நான் எதுக்கு போகணும், நான் தான் கான்ட்ராக்ட்லயே சைன் பண்ணலையே அப்படிங்கிறாங்க. இதை கேட்கற லீக்கு ஷாக்கு. பூஹி மூலமா அமௌண்ட் வரலன்னா இப்போ நமக்கு யார் பே பண்ணது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ஜீஹோக்கு கால் வருது. அவர் ட்ரைனியா இருந்த ஏஜென்சில இருந்து கால் பண்றாங்க. ரொம்ப நாளாவே நீ ட்ரைனிங்க்கு வரது இல்லையே, என்னாச்சு, குவிட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாரு. கிரில்லுமா அப்படின்னு கேட்க, இல்லங்கிறாரு. ஆனா அவன் ட்ரைனிங் வந்து ரொம்ப நாள் ஆகுதே அப்படின்னு சொல்ல இவருக்கு ஒரே ஷாக்கு. இவன் ட்ரைனிங்க்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாரு. கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். அப்படியே கிரில்ல காமிக்கிறாங்க, அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். இங்க ஹீரோ திரும்ப அவரை பத்தி சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அவருடைய ஃபேன் பேஜ்ல இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ்ல ஆடி இருப்பாரு இல்லையா, அந்த ஒரு வீடியோவை போட்டு அதுக்கு கீழே ஒரு பொண்ணு, இவர் பார்க்க அன்னைக்கு காணாம போன அந்த ஸ்டார் மாதிரியே இருக்காரு, நான் சின்ன பொண்ணா இருக்கிறப்போ இவருடைய மிகப்பெரிய ஃபேனா இருந்தேன், அண்ட் இப்போ அந்த பொண்ணு ஒரு டாக்டரா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இங்க ஹீரோ எம்ஜியை உட்கார வச்சு, இந்த மாதிரி நீ பாடுனதா சொல்லிட்டு தெரியற பாட்டெல்லாம் நான் எழுதுனது அப்படின்னு சொல்ல இவன் ஷாக்கா வரான். கூடவே சாரியும் கேட்கறான். ஆக்சுவலா நான் இதை பத்தி தான் மிஸ்டர் பார்க்கு கிட்ட பேசலான்னு வந்தேன், நான் போய் சொன்ன விஷயத்தையும் இந்த பாட்டு என்னது இல்ல அப்படிங்கிற உண்மையும் மக்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பைத்தியமா, இந்த உண்மை மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு அப்புறம் உன் கெரியரே காலி அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நானும் உங்களை மாதிரி ஒரு சாங் ரைட்டர் ஆகணும், ப்ளீஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறீங்களா, இது நான் சொல்லி கொடுக்குறதா, ஒரு வேலை என்கிட்ட கத்துக்கிட்டு நீ திரும்ப சாங் ரிலீஸ் பண்ணாலும் உன் பாட்டை யாராவது கேட்பாங்களா இல்ல நீ சொல்றதான் நம்புவாங்களா, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறான். ஹீரோ ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்லிட்டு, சரி ஒரு கண்டிஷன், நான் உனக்கு டீச் பண்றேன், பதிலுக்கு நீ ஒண்ணு பண்ணணும், ஹீரோயின் பக்கமே நீ போக கூடாது, அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, எம்ஜேவும் சரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்படின்னா நானும் உனக்கு கத்து கொடுக்குறேங்கிறாரு. இங்க ஹீரோயினை பாக்குறதுக்கு அந்த ஃப்ரெண்டு நேர்லயே வந்துடுறா. ஹீரோயின் டைரக்டாவே கேக்குறாங்க, உன்னை பாக்கவே கூடாதுன்னு தான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீ இங்க வந்த அப்படிங்கிறாங்க. இல்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தோம் மறந்துட்டியா அப்படிங்கிறா. இப்படி ஹீரோயின் அங்க மாட்டிட்டு தவிக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. உடனே ஹீரோயின் கிட்ட வந்து நல்லா பேசுறாரு. நீ சொன்ன அந்த ஃப்ரெண்ட் இவங்க தானா, உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா, சரி வாங்களேன் காஃபி குடிச்சிட்டே பேசுவான் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாரு. அவளை கடுப்பேத்துறதுக்காகவே நம்ம ஹீரோயினுக்கு கதவெல்லாம் திறந்து விட்டுட்டு இருக்காரு. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டு போறாரு. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே, டே லூசு பையல இங்க எதுக்குடா கூட்டு வந்த,
இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்ட் இது, என்னோட மொத்த சேவிங்ஸ் போட்டா கூட ஒரு காஃபி கூட என்னால வாங்க முடியாதுடா அப்படிங்கிறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம காசுல எந்த செலவும் இல்ல, என்கிட்ட தான் மிஸ்டர் பார்க்குடைய காசு இருக்கே அப்படிங்கிறாரு. ஒரு கப்பிள்ஸ் எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரிதான் அந்த பொண்ணு முன்னாடி இவங்க 2 பேரும் நடந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின்காக இவரு மீல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாரு. 2 பேரும் திரும்ப ஒண்ணு சேர போறீங்களா என்ன அப்படின்னு சிரிச்சுட்டு, இல்ல நான் அதை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. வெளியே வந்துட்டு ஒரே ஆட்டம் தான். பார்த்தல அவ செம காண்டாயிட்டா. எப்படி நம்மளோட ரிவெஞ்ச் அப்படின்னு ஆடிட்டு இருக்காரு. சின்ன பழத்தனமா இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, இதுவும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு ஹீரோயினும் ஹாப்பி ஆயிடுறாங்க. இங்க மிஸ்டர் பார்க்குடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த வைஸ் பிரசிடென்ட், அவங்க அம்மா தான் பிரசிடென்ட். அவங்க கிட்ட பேசியிருப்பாங்க போல. சோ அவங்களும் ஒத்துக்கிட்டு லீக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒத்துக்குறாங்க. லீ செம ஹாப்பில இருக்காரு. பூஹி தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் வந்து ஹெல்ப் பண்றாரு. அப்ப பூஹி சொல்றாங்க, உன்னை பார்த்தா எனக்கு வேற ஒருத்தர் ஞாபகமா வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் தயங்கிக்கிட்டே அது உங்க பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, அதுக்கு அவங்களும் ஆமாங்கிறாங்க. ஆமா, அவன் காணாம போனதுல இருந்து அவன் வருவான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இப்ப வரைக்குமா அப்படின்னு ஹீரோ கேட்க, இவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு இல்லங்கிறாங்க. அவன் 1994ல காணாம போனதுக்கு அப்புறமா நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிருச்சு. என்னதான் நீ பார்க்க அவன மாதிரி இருந்தாலும் உன்னோட பர்சனாலிட்டியும் உன்னோட எனர்ஜியும் அவன்கிட்ட நான் பார்த்தது இல்ல அப்படிங்கிறாங்க. இங்க ஜீஹோவும் ஹீரோயினும் மூவி பாக்குறதுக்காக வெளியே போறாங்க. அங்க ஹீரோயின் கிட்ட, நான் எங்க அப்பா கூட சேர்ந்து வேலை செய்ய போறேன், அவருடைய ஏஜென்சியை திரும்பவும் ஓபன் பண்ண போறாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இதை கேட்டு ஹாப்பியாறாங்க. 2 பேரும் சேர்ந்து படம் பார்த்து முடிச்சுட்டு பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜிஹோ கேக்குறாரு, ஹீரோ மேல உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் தயங்கிக்கிட்டே எனக்கு சரியா தெரியல, மேபி அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம இத்தனை வருஷம் ஃப்ரெண்டா இருந்திருக்கோம், ஒரு தடவை கூட என் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லையா? இப்படியே அவர் கொஞ்சம் எமோஷனலா பேச நம்ம ஹீரோயின் எல்லாம் எதுவுமே சொல்ல முடியல. 2 பேரும் மூட் அவுட் ஆகி பேசாமலே அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில அவர் கபோர்டு ஓபன் பண்றாரு. கிரில்லோட பேண்ட்ல ஒரு பேப்பர் இருக்கிறதையும் பாக்குறாரு. அது என்னன்னு பார்த்தா அவர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்தோட இன்ஃபர்மேஷன் தான் அதுல இருக்கு. இங்க லீ ஹீரோ கிட்ட செம்ம ஹாப்பியா எனக்கு இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. லீ கை விட்டு போகல அப்படிங்கிற விஷயமும் நம்ம லீக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா, என்ன சொல்லி பார்க்க கிட்ட இருந்து காசு வாங்கின அப்படின்னு கேக்குறாரு. காசு வாங்கினா அவன்கிட்ட இருக்கிறதே என்னோட காசு தான், அவன் எனக்கு கொடுக்க வேண்டிய காசு, கூடவே அவனுக்காக நான் வேலை பாக்குறேன்னு சொன்னேன், அதனால கொடுத்தான் அப்படிங்கிறாரு. அண்ட் எனக்கு அவன் மேல இன்னொரு டவுட்டும் இருக்கு, ஒருவேளை நான் காணாம போனதுக்கு அவன் தான் காரணமா இருப்பானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய ஒர்க்கை பார்க்க வந்துடுறாரு. அங்க ஹீரோயின் வந்துட்டு சில ஃபைல்ஸை கொடுத்துட்டு போலான்னு வராங்க. ஆனா ஹீரோ அவங்கள ஸ்டாப் பண்ணி, நான் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்கேன், கூடவே லிரிக்ஸும் இருக்கு, உன்னால இதை பாட முடியுமா அப்படிங்கிறாரு. முதல்ல ஹீரோயின் அதை முடியாதுங்கிறாங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோயின் எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. ஹீரோயினும் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்லப்போனா ரொம்ப நல்லாவே பாடுறாங்க. பாடி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி இல்ல. திரும்பி பார்த்தா பின்னாடி வந்து நிக்கிறாரு. நான் தான் இந்த பாட்டை எழுதினேன் அண்ட் உன்ன நினைச்சுதான் எழுதினேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு எதுவுமே கேட்கல ஹெட்போன் போட்டுக்கிறதுனால. ஹீரோவும் கத்தி கத்தி சொல்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு கேட்கற மாதிரி இல்ல. சோ சடனா ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் கிரில் வேலை செய்யற இடத்துக்கே ஜிஹோ வந்துடுறாரு. இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, இவரும் தயங்கிக்கிட்டே என்ன ஏஜென்சில இருந்து வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இவரும் விட்ரா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆறுதல் சொல்றாரு. லீ ஆல்ரெடி கேட்டிருப்பாரு இல்லையா, எனக்காக ஒரு சாங் கம்போஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் அதை பண்ணி முடிச்சுட்டு ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி வச்சிடறாரு. சடனா அவருக்கு வயித்த கலைக்கிறது, அதனால அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பட் அங்க வேலை செய்யற ஒருத்தன் இதை பார்த்துட்டு அந்த பென்ட்ரைவை மாத்தி வச்சிடறான். அதை எடுத்துட்டு போயிட்டு மிஸ்டர் பார்க் கிட்டையும் கொடுக்குறான். இங்க வேலை செஞ்சுட்டு அவனுக்கு வேலை பாக்குறானா அப்படின்ட்டு அவங்களுக்கு முன்னாடியே இந்த சாங்கை நாம ரிலீஸ் பண்ணுவோம், கூடவே எம்ஜேவை நம்ம இதை பாட வைப்போம் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஹீரோயினோட கொலிக்கும், நான் என்னோட ரூமை காலி பண்ணிட்டேன், சீக்கிரமா நீ வந்து ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனாலேயே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் குட் பை சொல்றதுக்காக நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. ஹீரோயின் கேட்டுக்கிட்டதுனால எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க. அண்ட் லாஸ்டா ஜிஹோ கிட்டையும் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ரூம் காலி பண்ண போறேன் அப்படின்ட்டு. எனக்குன்னு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, சோ இப்போவும் நான் இங்கேயே தங்கிட்டு இருக்க கூடாது இல்லையா, எனக்கு ஒரு நல்ல பிளேஸ் கிடைச்சிருக்கு, நான் அங்க போறேன் அப்படிங்கிறாங்க. என்னதான் ஜிஹோக்கு இதுல கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் எல்லாமே ஹீரோயினோட முடிவு இல்லையா, சோ அதனால அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோ அவர் கம்போஸ் பண்ண பாட்டை லீக்கு போட்டு காமிக்கிறாரு. லீயும் அதை கேட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நல்லா இருக்குல்ல, அப்ப எனக்கு அதை வாங்கி கொடு அப்படின்னு கேட்க, இவரும் சரின்ட்டு கூட்டு போறாரு. பின்னாடி ஒருத்தர் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. அதுல எம்ஜியோடைய ஃபேஸ் இருக்கு. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜிஹோவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் அப்படின்னு சொல்ல, யாரு இவன மாதிரி அவன் ஆகணுமா, இவன மாதிரி மட்டும் ஜிஹோ ஆகவே கூடாதுன்னு வேணா வேண்டிக்கோ, எடுத்த ஒண்ணு வாய வைக்காதரா அப்படின்னு எழுதிட்டு இருக்காரு. இங்க ஜிஹோ நேத்து நைட் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காரு. இதை நம்ம ஹீரோ பெரிய அதிசயம் மாதிரி இதெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக ஸ்டுடியோக்குள்ள போனா நம்ம ஹீரோ அங்க இல்ல. பார்த்தா ஹீரோ இன்னும் அவர் வீட்லயே தான் இருக்காரு. கேமராஸ் எடுத்து அவரையே அவர் போட்டோ எடுத்து தள்ளிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. காலையில இருந்து கம்பெனி பக்கமே வரல, இவன் எங்கதான் போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராங்க. ஆனா கதவு ஆல்ரெடி ஓபன்லயே இருக்கு. ஒருவேளை திருடனா இருப்பானோ அப்படின்ட்டு பேன் எடுத்துட்டு பின்னாடி போய் அடிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஐயோ நீன்னு தெரியாம அடிச்சிட்ட
ஆரம்பிச்சிட்டேன். இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற திருட மாதிரி அப்படின்னு கேட்க, உன் புது வீட்டை உனக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி வைக்கதான் நான் லீவ் போட்டேன், அதுக்குள்ள இப்படி அடிச்சிட்டியம்மான்னு கத்துறாரு. ஹீரோயினும் சுத்தி பாக்குறாங்க. ஹீரோ அவ்வளவு அழகா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் சின்ன வயசுல இருந்தே தனியா தான் இருந்தான். அவங்க அப்பா அம்மா ரொம்ப பிஸியா இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்ததுனால அவன் வாழ்க்கை ஃபுல்லா தனியா ஆயிட்டான். அவனுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல. ஆனா அவனுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். பைத்தியக்காரத்தனமா அதை லவ் பண்ணான். யூனிவர்சிட்டியில கூட சேராம ஒரு மியூசிக் ஏஜென்சில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான். அந்த ஏஜென்சி தான் அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட வீடு. ஆனா அப்ப கூட அவன் தனியா தான் இருந்தான். அவனால யாருக்குமே சந்தோஷம் இல்ல. அவனால நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவரை பத்தியே தான் சொல்லிட்டு இருக்காரு. இது ஹீரோயினுக்கும் புரியுது. இப்பயாச்சும் அவன் நல்லா இருக்கானா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அப்படிதான் நினைக்கிறேன், ஏன்னா அவனுக்கு முன்னாடி இவ்ளோ டிஷ் இருக்கே அப்படின்னு பாக்குறாரு. ஹீரோயின் பிரஷ் பண்றதுக்காக ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. அங்க ஹீரோ பிரஷ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. கபோர்டு ஓபன் பண்ணாலும் ஒரு போட்டோ இருக்கு. ஏன் ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணாலும் அங்க ஒரு போட்டோ இருக்கு. இதை ரெடி பண்ணதான் இங்க வந்திருப்பானோ அப்படின்னு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில இவங்க சில புக்ஸ் எங்கேயே விட்டுட்டு போனதுனால அதை எடுக்கிறதுக்காக வராங்க. அதே சமயம் இவங்க 2 பேரும் மேல பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அண்ட் நான் அந்த வேர்ல்டு என்டர்டைன்மெண்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், சும்மா பார்ட் டைம் வேலை தான் அப்படிங்கிறாரு. அப்போ ஜீஹோ சொல்றான், எனக்கு எல்லாம் தெரியும், நீதான் அந்த ஹூன்ஜேன்னு எனக்கு நல்லா தெரியும். இதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்புறம் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த தான் நான் கிளியரா சொல்ல விரும்புறேன். எனக்கு இருக்கிறது ஒரே அப்பா, அவரோட பேர் லீ. தயவு செஞ்சு நல்லா இருக்கிற எங்க வாழ்க்கைக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டாக்காத அப்படிங்கிறாரு. இப்படி சொல்லிட்டு இவர் திரும்புறாரு. பார்த்தா ஹீரோயின் நிக்கிறாங்க. முழுசா எல்லாத்தையும் கேட்டுட்டு செம்ம ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.